அதே நெஞ்சுக்குது 6 டீம் கேளிச்சு வாங்கின கப்ப நெளிச்சு கொடுத்துட்டு கேள்வியாடி கேக்குற மரியாதையா கப்ப திருப்பி. நான் வேணா கடல கொடுத்து சொட்ட தரவா? சொட்ட அதே கப்பு வேணும். அது எப்படி பாஸ் முடியும்? அச்சு தொண்டக்குள்ள எல்லாம் நாளை காலையில 10 மணிக்கு தந்துறவா? இல்ல 6 மணி ஆச்சு, வீட்ல எல்லாம் தேடுவாங்க. நாளை காலையில தான் கடைக்கு போக முடியும். இதே மாதிரி கப்பு தேடணும், காசு ரெடி பண்ணணும். ஓகேவா? ப்ளீஸ். சரி ஓகே, அப்ப காலையில 10 மணிக்கு கப்பு கொடுத்துருவல்ல? ப்ராமிஸ். வரேன். ஏய் கிங்கினி மிங்கினி. ஐடி. ஹலோ. கப்பு கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. ஏய், சாரி ஸ்கேனர் வந்துடா. ரிச்சார்ஜ் புச்சி வைங்க. ஏஞ்சல் ஆசீர்வாதம். பக்கவாதமா? என்னப்பா டப்புன்னு பொண்ணுன்னு 10 பண்ணிட்டா? ஏரியால எல்லாரும் வெயிட்டிங். என்னத்துக்கு? கப்புக்கு தான். வீட்டாண்ட ஹவுஸ் ஃபுல்லாம். ஓ மை காட். மாட்டி போறமா? எதுக்கு? இந்த கப்பை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா கப்பை காட்டாதே எடுத்துக்கிட்டு போறிய? ஏய், கப்ப கண்ணை மூடுறல நீ. பேச்சு மாற மாட்டேல? அது ஒரு சைடு நல்லா பார். பாத்துட்டல? இப்ப கண்ணை மூடு. டேய், இந்த பாடி எத்துமா எங்க எரிங்கடா. கண்ணாடிய மாத்தணும். புது கப்பு கொஞ்சம் நெளிஞ்சா மாதிரில தெரியுது. என்னங்கடா இது? ஐயா மூக்குல விடானா? என்ன? என்னங்கடா? பிகிலே பா. என்னப்பா இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிட்டோம்பா. சரக்கு அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. அடிக்கிறேன்னு சொல்லிதான் பாரு, கொன்றுவேன். சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன். நீ வேணான்னு சொல்கிறப்ப அப்பனுக்கு ஒரு கெத்தியா? வா உட்கார். இருணுப்பா உட்காரியா? எனக்கு 12 வயசு இருக்கும்யா. எங்கள் அப்பா இதே மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டான். கப்புன்னு வாங்கி குடிச்சு விட்டேன். இப்போ வரைக்கும் இதை விட முடியல. 16 வயசில் கையில் கத்தியை கொடுத்துட்டான். தப்பு பண்ணுறதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க, தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்காக நாம் கத்தி எடுக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் கண்ணுக்கு 2 பேரும் ரவுடி பயலுகளாக தான் தெரியும். இதெல்லாம் என்னோட போட்டம் பிகில. நீ வேறயா? நீ வேறயா? வேற ரூட்டியா நீ? நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த பிள்ளைங்களாம் மாறிடுவாங்க. நாங்கள் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், ஒன்னிய நடக்கலையே. இந்த பந்து தூக்கி அந்த பிள்ளைங்க கையில் குத்தப்பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்சில் சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பழியா கிடக்குறானுங்களாமே.
சண்டைக்கெல்லாம் அவனுங்களுக்கு நேரம் இல்லை மைக்கில். டோர்னமெண்ட்டு மேட்ச்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. எல்லாம் யாரால? ராய் பண்ணாலயா? மைக்கிள்னாலயா? பிகிலே அந்த சத்தம். பிகில் தான் அவங்களுக்கு ஹீரோ. பிகில் மாதிரி விளையாடணும், பிகில் மாதிரி டிவியில் வரணும், பிகில் மாதிரி பேர் எடுக்கணும். பிகிலு 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 பிகிலே. இதோட விட்டுறாத பிகிலு. நீ இந்தியாவுக்காக ஆடணும். உலகம் பூரா நீ எங்கிருந்து வந்தேன்னு தெரியணும். அப்பதான் நம்மளோட இந்த சின்ன குப்பத்தை உலகமே திரும்பி பார்க்கும்யா. உன்னை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். எங்க தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தான் பிடிச்சிட்டு போகுது. அது மாறணும்யா. கத்தி கத்தி வச்சுக்கலாம், ஒன்னும் கிழிக்க முடியாது. உன் விளையாட்டால தான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. உன் இதை நம்புறாயா? நானும் நம்புறேன்ப்பா. நீ உனக்காக ஆடல பிகில, நம்ம சனத்துக்காக ஆடுற. அதான் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது. கப்பு முக்கியம் பிகில, விட்டுறாத. கண்டிப்பாப்பா. சரிப்பா, நீங்களும் நான் விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில பிராக்டிஸ் இருக்குல்ல? ஆமாப்பா. சரி கிளம்பு. கண்ணு பா. கட்டி போடுறா. ஏஞ்சல் ஆசீர்வாதம். இன்னைக்கு தான்ப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். ஐடி கார்டு எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரில. ரொம்ப நல்லாலாம் இல்லைப்பா, இன்னைக்கு தான். நல்லா இருக்குப்பா. இல்லைப்பா நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா, சொல்லிடுறேன்ப்பா. பிடிச்சிட்டான். அதாகப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மூதேவி இங்க பாரு. சொல்லி தொலை பல்வோம். இருக்கு ஆனா இல்ல. எஸ்ஜே சூர்யா படத்துல வருமே, அதுதான் இல்யூஷன். ஏய் பிரின்சிபால் தம்பி, நம்ம பசங்க பிடிக்கா போனானுங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம 3வது மாடியில இருக்கோம். சடன்னா ஒரு பைக் வேகமா வந்து இங்க நிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேர் தான் இல்யூஷன். இல்யூஷன். ஆசீர்வாதம். பாடன். ஏஞ்சல் ஆசீர்வாதம். நீங்க we are cousins. இம்பாசிபிள். ஏய் உன்னை அப்படியே அச்சி மச்சி பாயில போட்டு போயிடுவேன். பாசிபிள். கூப்பிடு. ஏஞ்சல் ஆசீர்வாதம். ஏஞ்சல் ஆசீர்வாதம். சார் சாரி சார், தூங்கிட்டேன். இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்ன நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. ப்ரொஃபசர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். தபார், அங்க ஒன்னு தொங்க விட்டுக்கிறானுங்க, ஒன்னு பாடம் எடுக்க விட்டுக்கிறானுங்க. உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. சொல்லலன்னு நினைச்சிக்கா, இத வலிச்சுனா வச்சுக்கோ. என்ன சொல்லிருமா? தெரியும். அப்ப வெளிய வா. எங்கடி என் கப்பு? பாஸ், அச்சு வச்சே அந்த கப்பு எங்க? என்ன மைக்கில அம்மா மேரி கப்பு தம்மா தொண்டு பேக்ல தேடுது. உங்ககிட்ட மேஜிக்கா? சரிப்பா. இப்பா உன்னை பாப்பா நினைச்சிச்சுப்பா. முன்னாடி கப்பு. ஓ சாரி சாரி. மூடிக்கின்னு போக சொல்லுப்பா. இப்ப கரெக்டா இருக்குல்ல? முன்னாடி கப்பு கேட்டா சொப்பு குடுக்குற. எங்கடி என் கப்பு? அது விட்டு பாப்பா. இதுதான் கிடைச்சது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருப்பா நான் பேசுறேன். இங்க பாருமா, இது காலேஜ்.
தெரியும். குட். இங்க 4 பேர் வந்து போற இடம். ஆ. நாங்க டீசெண்டா இருந்தாங்கன்னு பாக்குறோம். எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்க கப். நீ படிக்கிற பொண்ணு, நாங்க போக்கிற பசங்க. லிவ் இட் ப்ளீஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு. தங்கமே உன்ன அண்ணா, என்ன? அந்த கப் எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கிருந்து வாங்கி கொடுத்துறேன். ஐயோ. பஸ் இன்னொரு பீஸ் இருக்கான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? டொனால்டு எனக்காக ஒரு 14 வருஷம் காத்திருப்பியாடா? அட போட்டு தள்ளு பாதுக்கு புரிய மாட்டேன். காலிஃபிளவர் வைக்கல வச்சு வெளிய எடுக்கறப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு 5 நாள் 10 days குள்ள கப் வந்துரும். வரலன்னா உங்க அப்பா வீட்டுக்கு வர மாட்டான். ஓகே. இதுவரை இந்த சின்னங்கள் நான் பார்த்ததே இல்லையே. 10 daysல 10 days கன்ஃபார்ம் பாஸ். கப்பு பொறுமையாக கொடு. அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட. ஒரு நிமிஷம் பாஸ். என்னப்பா அண்ணன் ஏஞ்சலுக்கு சோக்கா உசார் பண்ணிட்டு கிளம்புறாரு. பேக்கு மாரி பேசாரா? ஏஞ்சல் தான் அண்ணனை உசார் பண்ணிச்சு. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவா மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன் உனக்காக 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 வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா